இதுல பாருங்க, இப்ப நம்ம விஜயமால்யா கேஸ் எடுத்துக்கோங்க, நிரவ் மோடி கேஸ் எடுத்துக்கோங்க, முகுல் சோஸ்கி எடுத்துக்கோங்க. பேங்க எவ்வளவு ஏமாத்திட்டு ஓடிட்டு கடைசியில இது அவங்க லேட் பண்ணலாம். கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க, யூகேல அப்பீல் பண்றாங்க. நீங்க அப்பீல் பண்ணிட்டே இருங்க, ஒரு பாயிண்ட் வந்தப்பறம் எல்லா அப்பீலும் ரிஜெக்ட் ஆச்சு வச்சுக்கோங்க, திரும்பி இங்க தானே வரணும். அதனால அதாவது தலைமறைவாகி ஏதாவது இதுல நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் அவங்க நினைக்கலாம். ஆனா ஒண்ணுங்க, எல்லாமே நேர்மையா நடந்துருச்சுன்னா ஒண்ணுமே இதுல மறைக்கல. ஏன் ஓடுவாங்க சொல்லுங்க? நாட்டை விட்டு ஓட வேண்டிய அவசியம் இதுலயே ஒரு சந்தேகம் வருது இல்ல? இங்க உங்க மடியில கனம் இல்ல, கிளீனா இருக்குது, கிளியரா இருக்கு. யூ ஆர் நாட் இன்வால்வ், யூ ஆர் இன்னோசென்ட். அப்ப ஏன் ஓடுறீங்க? அப்புறங்க இதுல பாருங்க, மோடி அரசு இந்த மேட்டர்ல ரொம்ப அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்க வச்சிருக்கு. கஸ்டம்ஸா இருக்கட்டும், டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா இருக்கட்டும், எத்தனை இது இருக்கு பாருங்க. இன்கம் டாக்ஸ், ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி பல சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஊழல் ஒழிப்புல இதுல கம்ப்ளீட்டா ஒர்க் பண்றது, அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா சிவா சார், இது தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. இது டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் என்ன இருக்கும்? இவர்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருக்கும். இவங்க செய்ததுக்கு நாங்க கரெக்டட் இல்லைன்னு. ஆனா அத மக்கள் மத்தியில அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு கோடி ரூபாய் பணம் போறது வருதுன்னா அரசியல் சப்போர்ட் இல்லாம வருமா? அரசியல் தலைவர்களோட கிரீன் சென்டர்களா எல்லாம் பண்ண முடியுமா? வெறும் டாஸ்மாக் ஊழியர்கள் இவ்வளவு செய்ய முடியுமா? எம்டிஓ, சிஇஓ இவங்க லெவல் மேட்டர் இல்ல இது. இவங்க மூலமாக நடந்திருக்கு. ஆனா இவர்கள் பின்னணியில் இருந்தது யார்? இதை பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, அந்த தைரியத்தை கொடுத்தது யார்? அந்த பொலிட்டிக்கல் நம்பர்ஸ் யார்? இதை போக பாத்தீங்கன்னா எனக்கு இதுல ரொம்ப டேமேஜ் தான் தெரியுது ஆளுங்கட்சிக்கு.